என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய என் அன்பு தகப்பனுடைய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் கடவுளுடைய கிருபை பெற்றவர்கள். கர்த்தருடைய தயவும் அனுகூலமும் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நித்தமும் தர அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் அவருடைய விருப்பத்துக்கேற்ற மகனாக மகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரன் இவன் மரித்தான், திரும்ப உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான், ஆனபடினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருக்க வேண்டுமே என்று சொன்னான். அல்லேலூயா. இது ஒரு கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை இல்லையா? தகப்பனுடைய ஆஸ்திகள்லாம் அழித்தான், எல்லாவற்றையும் இது பண்ணா நமக்கு தெரியும். ஆனால் அவனுடைய தகப்பனார் தன்னுடைய மூத்த மகனிடத்தில் சொல்லுகிறார். அத்தனை காலமாக அந்த மூத்த மகனோடு கூட தான் அவர் இருந்தார். மூத்த மகனும் தகப்பனோடு கூட தான் இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பான சொந்த பந்தங்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோட தான் கூட இருக்கிறோம்னு சொல்றோம். யாரோட? இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறோம். இயேசுவிடத்தில் அன்பாக இருக்கிறோம் நீங்க எல்லாம் சொல்றீங்க. ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தான். இப்போ ஒருவன் தவறு செய்து அவன் திரும்பி வர வேண்டும் என்று எண்ணினால் அவனை ஏற்றுக்கொள்ள மனது இருக்கிறதா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சொந்த பந்தங்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டு அந்த தவறிலிருந்து மனமாற்றம் அடைந்து என் சகோதரியே என்று சொல்லி உன்னிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது உன் உதடுகள் அவர்களோடு ஒப்புரவாகிறதா? உன் ஊழியர் என்னை ஏன் வரவில்லை என்று கேட்டு உன்னிடத்தில் வந்து பேசும் பொழுது அந்த ஊழியரோடு உன்னிடத்தில் ஒப்புராக முடிகிறதா? ஏன் ஆக முடியல? அப்ப நீங்க இவ்வளவு நாள் கடவுள் கூட இருக்கிறார் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இவனை போல, யார போல? அந்த மூத்த மகனை போல. அவர் என்ன சொல்றாரு? அவன் மரித்தான், திரும்ப உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்ப வந்தான். எனக்கு எத்தனை பேர் காணாம போயிட்டு இருக்கிறீங்க? எத்தனை சபைகள் ஆத்துமாக்கள் காணாம போகிறீங்க? எந்தெந்த சபைக்கோ நம்ம என்ன பண்றோம்? காணாமல் போய் கொண்டு இருக்கிறோம். அப்ப எப்படிங்க கடவுள் உங்க கூட இருக்கிறான்னு நீங்க சொல்ல முடியும்? என் தகப்பன் என் கூட இருக்கிறான்னு சொல்லுகிறீங்க. தகப்பன் உங்க கூட இருந்தால் காணாம போனவன், தவறு செய்தவன் எல்லாவற்றையும் மன்னித்து நீங்களும் அவனும் சேர்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அடிப்படை கிறிஸ்துவோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன்னிக்கக்கூடிய குணம் கிடையாது, விட்டு கொடுக்கக்கூடிய குணம் கிடையாது, கீழ்ப்படுகிற குணம் கிடையாது, கோபத்தை விட்டக்கூடிய குணம் கிடையாது, உண்மை கிடையாது. ஆனா என் கூட யார் இருக்கிறார்? கடவுள் இருக்கிறார். யார் இருக்கிறார்? கடவுள் இருக்கிறார். இவன் காணாம போனான், எல்லாவற்றையும் அழிச்சான், எல்லா காரியத்தையும் செஞ்சான். செய்தவன் திரும்பி வந்த பிறகு மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் தகப்பனுக்கு இருக்கிற குணம் தகப்பனோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைக்கு இல்லை. அதுபோல இன்னைக்கு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளே, கடவுளே மன்னித்து விட்டாலும் நீ நானும் மன்னிக்க மாட்டோம், நீ நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உனக்கு எனக்கு அந்த தன்மை இல்லை. ஆனா உனக்குள் கடவுள் இருந்து என்னை மகிழ்ச்சி சந்தோஷமாக வைத்திருக்கிறாய் என்று சொன்னா நீ போலியாக நடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதான அர்த்தம். அங்க தெளிவா வேதம் சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருக்க வேண்டுமே. இந்த நாள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனமாற்றம் வந்து எல்லோரும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது, எல்லோரும் அழைக்கும் பொழுது, மறுபடியும் மீண்டும் நம்ம ஒன்றாக சேர்க்க நினைக்கும் பொழுது நீ கூடி சந்தோஷப்படுவாயா இல்ல மகிழ்ச்சி அடையணுமா? அதுதான் உன்னுடைய நோக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நீ நான் என்ன செய்கிறோங்க? அதுக்கு மாறாக செய்கிறோம். கடவுள் என் கூட இருக்கிறார், ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்ற. ஏசப்பா கூட இருந்தார்னா அந்த கெட்ட குமாரனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் புதிதாக கொடுத்ததை போல உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதா?
என்பதை இந்த நாளில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் காணாமல் போக மாட்டீங்க, ஓடி போக மாட்டீங்க, மற்றவர்களை துச்சமாக நினைக்க மாட்டீங்க. மன்னிக்கிற எண்ணம் வரும், விட்டு கொடுக்கிற எண்ணம் வரும், சமாதானம் வரும், கூடி நல்ல மகிழ்ச்சியோடு கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடவுள் உங்க கூட இருந்தால், இயேசு கிறிஸ்து உங்க கூட இருந்தா, இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். ஆமென்.